அடுத்தது நீங்க என்ன சொல்லியிருக்கணும், இவ்வளோ இருந்தும் இந்தி திணிப்புன்னு சொல்றதெல்லாம் சும்மாங்க. இப்போ இந்தி யாரு திணிக்கிறாங்க? உங்களை யாராவது வந்து நீ படிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாங்களா? ஆனா நம்ம நடத்துற பள்ளிகள் எல்லாம் வந்து இந்தி வச்சுக்கிறோம். இவ்வளவு ஏங்க இந்த கேள்விக்கு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, வியாபாரம் வேற கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது வந்து வியாபாரம் வேற கொள்கை வேற. வியாபாரம் எதை சொல்றீங்க? கல்வி, அதாவது ஸ்கூல் நடத்துறது வியாபாரமா, இந்த மும்மொழி கொள்கை கூடாதுன்றது கொள்கையா, அதை எதையும் இது பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு. சரி, நான் ஒத்துக்கிறேன். இது வந்து மற்ற விஷயங்கள்ல ஒன்னா இது பண்ணலாம். நாம அந்த கொள்கைக்காகவே வந்து வாழுகின்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஏன் இந்தி படிக்கணும்? யாருன்னு கேக்குறீங்களா? கனிமொழி மேடம் சொல்றீங்க. நான் அவங்கள சொல்லவே இல்லை. அவங்க வந்து அது ஏதோ சொல்லுவாங்க, அது டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அவங்க இல்லைன்னு, அதெல்லாம் வேணாம். இந்தி தெரிஞ்சதுனால அவர் முதல் முறையிலேயே மந்திரி ஆனார். தயாநிதி மாறன். அவரை யார் இந்தி படிக்க சொன்னாங்க எனக்கு சொல்லுங்க. இப்போ இந்தி படிச்சது அப்படின்னு சொன்னா 2 காலகட்டங்கள்ல, ஒண்ணு பள்ளி படிக்கிற 3வது 4வதுல இருந்தோ இல்ல வந்து 6வது 7வதுல இருந்தோ அப்படி ஒண்ணு இருக்கலாம். இல்ல 18 வயசுக்கு மேல அவங்க வந்து தனியா இப்ப இந்தி பிரச்சார சபா அங்க பாருங்க எவ்வளவு அப்படின்னு போய் படிச்சிருக்கலாம். 2மே தப்பு. அப்போ அந்த திணிப்பு தயாநிதி மாறன் அவர்கள் குடும்பத்துல அந்த திணிப்பு எங்கிருந்து வந்தது? முரசொலி மாறன் செஞ்சாரா?